ஹாய். இந்த 13ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளே போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிற 1988ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான தமிழ் மூவியை பேஸ் பண்ண ஒரு கதை தான். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆனால் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடியன்ஸை ரொம்ப மிரட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு நிழல்கள் ரவி, அப்புறம் ஜெய்சங்கர், லலிதா குமாரி, இந்த மாதிரியான நிறைய ஒரு லீட் ஆக்ட்ரஸை வச்சு பண்ண படம் தான் 13ஆம் நம்பர் வீடு. இந்த படம் அநேகமாக பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வச்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி அதாவது எஸ்டேட்டோடைய மேனேஜராக இருப்பாங்க. ஜெய்சங்கர் டாக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு புதுசாக கூடி போவாங்க. அது ஆல்ரெடி பழைய வீடு தான். அந்த வீடு 2 ஓனாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் பேய் இருக்கிறத நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ இவங்களும் தெரியாமல் அந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக காமிக்கும்போது ஒரு பெயிண்டர் என்ன பண்ணுவாருன்னா பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஃபஸ்ட்டு சீன்லேயே. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கதவு தட்டுவாங்க. கதவு தட்டினோடனே அப்புறமே கதை திறந்து உள்ளே வர சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டருக்கு ஹெல்ப்பராக ஒருத்தர் இருப்பார். வேண்டாம் இவங்கெல்லாம் வெளில விடாதீங்க, உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பரவாயில்ல, மழை பெய்யுதுலாம், சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொன்னதுக்கப்புறமேட்டு அவர் பெயிண்டரு அவர் ஒரு ஆர்டிஸ்ட்னால என்ன பண்ணுவார்னா அந்த அம்மா உட்கார வச்சு ஒரு டிராயிங் வரைவார். ஸோ டிராயிங் வரையும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அது அந்த வந்தது பார்த்திங்கன்னா அது ஒரு லேடி கிடையாது, அது பேய். அந்த பெயிண்டரை அந்த மீன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்டை அந்த பேய் கொலை பண்ணிடும். அதான் ஃபஸ்ட்டு கிரைம். அந்த பேய் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கிரைம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், வயசான தாத்தா. ஸோ வயசான தாத்தா ரெண்டாவது இறந்து போயிடுவார். ஸோ அந்த பேய் கொன்றும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் அவங்க வீட்டில், அவங்களுடைய அண்ணன் பொண்ணு, ஜெய்சங்கருடைய அண்ணன் பொண்ணு. ஸோ ஜெய்சங்கருடைய அண்ணன் பொண்ணு கொல்ல ட்ரை பண்ணும். ஆனால் கொல்ல முடியாது, அந்த பொண்ணு தப்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் நிலக்கடலை என்ன பண்ணுவார்னா ஸோ எஸ்டேட்டில் மேனேஜராக இருப்பார். அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஸோ லவ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் அந்த சீன்ஸ் போயிட்டுருக்கும். அதுமாதிரி ஜெய்சங்கர் என்ன பண்ணுவார்னா டாக்டராக இருக்குமார். ஸோ அவர் எல்லாத்தையும் போய் பார்த்து நல்ல இலவசமாக வைத்தியம்லாம் பண்ணுவார். ஸோ பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு நாள் அவர் நைட்டு போல் வந்துட்டு இருப்பார் ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேடி நீ அந்த ஜீப்பை நிப்பாட்டி இந்த மாதிரியா எங்கள் ஆட்சிக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத நம்பி என்ன பண்ணுவார்னா ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போவார், ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா வைத்தியம்லாம் பார்ப்பார். வைத்தியம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமாட்டு அந்த பாட்டி ஊசி போடுவார். ஊசி போட்டுட்டு இந்த பாட்டி குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மறுநாள் அதே இடத்துக்கு பக்கத்தில் போய் விசாரிப்பார், அந்த பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிப்பார். விசாரிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடே கிடையாது அப்படிம்பாங்க பக்கத்தில் இருக்கவங்கன்னா. இல்லையே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை தேடி பார்ப்பாரு. அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் நைட்டு போல் இவருக்கு கொஞ்சம் பேனிக்காக இருக்கும். ஸோ நைட்டு அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிற வண்டி திரும்பியும் அதே வீட்டுக்கு வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா அதே வீடு இருக்கும், அதில் யாரும் இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வேஷத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க. என்னென்னு பார்க்கும்போது பேய். ஸோ அந்த பேய் துரத்துனதுக்கு அப்புறமாட்டு இவர் என்ன பண்ணுவார்னா ஜிப்பை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமாட்டு அது எப்பவும் புக் படிக்கக்கூடிய ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ புக்கு படிப்பார். அந்த புக்கு பார்த்திங்கன்னா மேலே செல்ஃபில் இருக்கும், தன்னாக்கில் ஹேங்கிங்கில் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஒரு ரூம் இருக்கும், அதாவது ஒரு பேய் சிம்பிள் போட்ட ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் எப்பவும் வழக்கமாக உட்காந்து படிப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்களும் விளாடும். அப்புறம் இவருடைய ஒய்ஃப் ஸ்ரீபிரியா, ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, புக்கோடைய செல்ஃபு அல்மீரா ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அல்மீரா பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகிரும். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலாக இருக்கும், பெரிய ஹாலு, பெரிய மாடிலாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா பேய் வாழ்ந்த வீடு. இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த பேய் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா பேய் கிடையாது, அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டெமாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த குடும்பத்தை அழிச்சிருப்பாங்க. அதனால
அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து, அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண் வாரிசையும் வந்து இந்த பேய் வந்து என்ன பண்ணாதுன்னா வந்து தங்க விடாது. ஸோ அவங்கள துரத்தி துரத்தி வந்து என்னதுன்னா கொல்லுது. ஸோ இவர் வந்து உள்ளே போயிடுவார். உள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு அது பேக் சைடில் அந்த அந்த அல்மீராக்கு இருக்க பேக் சைடில் ஒரு வீடு இருக்கும். அது உள்ளே போயிடுவார். உள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு அந்த பேய் என்ன பண்ணுவோம்னா வந்து ஒன்றா சொல்லி ஒரு மாடு மாதிரி வச்சு கொம்பு வச்சு குத்தி கொன்றும். அப்புறம் இவரும் இறந்துருவார். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கல் ரவியும் வந்து அவங்க அண்ணன் இறக்கைக்கு முன்னாடி ஜெய்சங்கர் இறக்கைக்கு முன்னால் வந்து இந்த மாதிரியா பேயை பார்த்துருப்பாரு. ஏன்னா பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பேய் அந்த சிம்பிள் போட்ட ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்லாம் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, அந்த ஹால் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்ணாடியில் வந்து ஏதோ ஒரு பின்பம் தெரியும். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி தான் தெரியும், முகம் தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவியாக வந்து ஒரு ஒயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லி உத்தி பார்ப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிருக்கும். அவரையே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை வச்சு யாரும் நெரிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து அவர் தப்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த சீன்ஸ் இருக்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது தத்ரூபமாக இப்போ வந்து அடுத்த அந்த காலத்தில் வந்து ஷூட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஊட்டினா ஊட்டி, கொடைக்கானல்னா கொடைக்கானல், அந்த மாதிரியே வந்து செட் போடாமல் டேரெக்டாக எடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதில் அந்த மாதிரி போகிறாங்களா எடுக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரியே நிறைய செட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபாரின்லாம் போகிற மாதிரி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். ஃபாரின்லாம் இப்போ மேக்ஸிமம் நிஜமாக போகிறதில்ல. அதுக்கு உண்டான விஎஃப்எக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்லாம் வந்து இப்போ பண்ணி படம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து விஎஃப்எக்ஸு அது எதுவுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட்ஸ்லாம் வந்து அந்தளவு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த படங்கள்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமாட்டி இவர் வந்து அதுக்கு அது எப்படி இறந்தாங்க அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். எங்கள் ஹார்ட் அட்டாக்னா என்ன காரணத்தில் ஹார்ட் அட்டாக் இருக்கும் சொல்லி ஒரு டாக்டர் கேட்பாரு. ஸோ இது வந்து அதிர்ச்சி இல்லாட்டா வந்து பயத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு அவர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அவர் ஒரு லவ் பண்ணுவார் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் சம்மதத்தோடு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் பண்ணிடுவார். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் வந்து கடத்தல் பண்ணுவாங்க. அந்த கடத்தலையும் வந்து தட்டிக்கட்டு அதையும் பண்ணுவார். ஸோ அதனால நிறைய பேர் இவர் மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சண்டை போட்டு இவர் மேலே வன்மமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸு போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த அம்மா வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்குங்களா. ஸோ அவங்களும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபேமிலி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து நைட்டு போல இவருக்கு நிறைய கனவுலாம் வரும், பேய் கனவுலாம் வரும். நிறைய பேர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரிலாம் கனவு வரும். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணால் இவரை வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை, இது வந்து கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிருக்கும். ஆனால் ஒரு 6-7 மாதம் 8 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலி வராது. ஸோ எதுக்கு என்ன வலி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டேட்டு வயிறு வலி வந்து டேட்டு வராது, அது குழந்தை பிறக்கிற டேட்டு வராது. ஸோ என்ன அப்படின்னு காரணம்னு பார்க்கும்போது அந்த அவங்க அம்மா, அதாவது நிலத்தில் விட அம்மா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் எனக்கு சரியாக தெரில. ஸோ அவங்க வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்பாங்க, ஒரு சாமியார்கிட்ட. அவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் அப்படிமா. இந்த வீட்டில் வந்து 2 பேர் இறந்துருக்காங்கன்னா இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்குது. ஸோ என்னால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும். முக்கியமாக வந்து அதாவது நிலத்தில் வீட்ட மனைவியை வந்து இந்த பேய் வந்து அடிக்க நினைக்கிது அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். இந்த மாதிரியா இந்த பேய் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த பேயை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பேய் வந்து உங்களை வந்து பழிவாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது பிறகு அவங்க அந்த அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இவங்களை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமாட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கல் ரவி, அப்புறம் நிலக்கல் ரவி அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிரிப்படியாகவும் குழந்தைங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஜெய்சங்கர் இறந்துட்டார்ல. ஸோ அதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமாட்டு அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிற பேய் என்ன செய்யுது, எதுக்கு வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு கேட்க கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட்டு வந்துருப்பாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த சாமியார் என்ன பண்ணுவாருன்னா வந்து மந்திரமெல்லாம் போட்டு அந்த பேய் வர வச்சிருப்பாரு. பேய் வர வச்சதுக்கு அப்புறமாட்டு இதில் இடையில பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருக்குல்ல, சின்ன குழந்தை. ஸோ அந்த குழந்தைய என்ன பண்ணிடும்னா பேய் வந்து அட்டாக் பண்ணி பேய் வந்து உள்ளே தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போனோம்னா திருப்பி வந்து அந்த குழந்தைய வந்து தேடுவாங்க. அப்போ தான் அவர் ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லுவாங்க. அவர் வந்து சாமியார் வந்து இந்த பேய் வந்து என்ன பண்ணுவாருன்னா மந்திரம் போட்டு வர வைப்பார். வர வச்சு இது வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரியா நிலக்கடலோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி அவங்க வந்து இறந்துருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த குடும்பத்தில் எந்த ஆண் வாரிசும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வேண்டி தான் நான் வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண் வாரிசையை அழிக்கிறேன். முக்கியமாக வந்து அந்த நிலக்கல் வரைக்கும் பிறக்கக்கூடியது ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது இந்த பேய்க்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது அழிக்க வருது வந்துருக்கு.
ஸோ இந்த வீட்டில் அவங்க மட்டும் கிடையாது, பொதுவாக எந்த ஆம்பளைங்க இருந்தாலும் சரி தான், அந்த ஆம்பளைங்க கொல்றது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரியா அந்த பேய் சொல்லும். அந்த உடனே இந்த சாமியார் சொல்லுவார், உன்னை பழி வாங்கணும்னா நீ பழி வாங்கணும், அதை விட்டு நீ எல்லாத்தையும் பழி வாங்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து இந்த ஆண்கள் யாருமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் சொல்லும். சொன்னதுக்கு அப்புறமாட்டு நீ பேர் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கேட்காது இந்த பேய். உடனே மடனை மந்திரம் போட்டு என்ன பண்ணுவார்னா அந்த பேயை ஃபுல்லாத்தையும் வந்து விரட்டுவார். விரட்டி அப்புறம் கடைசியில் பேய் போனதுக்கு அப்புறமாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லோரும் ஒன்று சேருவாங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாரராக இருக்கும். அந்த 13 நம்பர் அப்படிங்கிற இந்த வீட்டை காமிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க ஒரு ரொம்ப ஒரு திகிலாக இருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேய் படம் சொந்தமான வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் எந்த படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை எந்த வீடியோ பெறுது உங்கள் நண்பன் நீங்கள் பழசம். தேங்க்யூ.